சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாடா ஐபிஎல் 2024 ஏலம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 19 துபாய் நடக்கிறதுக்கு. இந்த ஏலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி டீம் இந்த ஒரு பேட்ஸ்மேன் எடுத்த போதுண்டா, கண்டிப்பாக கப்பு நமக்கு தானே, இந்த ஒரு பவுலர் எடுத்த போதுண்டா, டெத் பவுலிங் பிரச்சனை தீர்ந்துடா, இந்த ஆல்ரவுண்டர் தான் முக்கியமான பிளேயராக இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு தோணும்ல. அது மாதிரி எந்த பிளேயர் ஆர்சிபி டீமுக்கு ஆடினா கண்டிப்பாக உங்களுக்கு கப்பு கிடைக்கும், இந்த பிளேயர் ஆர்சிபிக்கு ஆடினா அவங்க டீம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஆர்சிபி டீம் பொதுவாக ஆர்சிபி டீம் எந்த பிளேயர் ஐபிஎல் ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்குன்றதா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இது என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டுமே. உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, இந்த பிளேயர் ஆர்சிபி ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த பிளேயர் தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கேள்வி. ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா எம்மகிட்ட இருந்து கேமரன் கிரீனா ஆல் கேஷ் ட்ரேடு கொடுத்து வாங்கினாங்க. ஆர்சிபி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து 2 ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கேமரன் கிரீன் ட்ரேட், இன்னொரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பண்ணியிருக்காங்க. அது எந்த பிளேயர் எந்த டீம் எடுத்து வாங்கினு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பெருசாக பேட்ஸ்மேன் மேலே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா டாப் 6 ரொம்ப செட்டிலாக இருக்குது. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளஸும் வேர்க்குள்ளே ஆடுவாங்க. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா படிவில் ஆடுவார். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஆடுவார். நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன். நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். நான் சொன்ன இப்போ ஆர்டர் வேணா மாறுமே தவிர வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் 6 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றி மாற்றி ஆட போகிறாங்க. இது எந்த சின்னமும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்சிபி அதிகமாக பேட்ஸ்மேனுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வாய்ப்பும் கிடையாது, அவசியமும் உங்களுக்கு தேவை கிடையாது. மேபி வந்து இது ஏதோ பிளேயருக்கு வந்து பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராஸ் கான், மணிஷ் பாண்டே மாதிரி ஏதோ பிளேயர் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே ஆர்சிபி டீமுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கப் பிளேயராக இருப்பார், நல்லா ஃபீல்டராக இருப்பார். ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிதற்கு இன்ஜுரி ஆனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோலி ஒரு சில மேட்ச் ரெஸ்ட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாராளமாக ஆட வைக்கலாம். அது மாதிரி வந்து சப்ராஸ் கான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கட்டிருக்காரு. சப்ராஸ் கான் ஆர்சிபி எடுத்து கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கூட ஆடுவார். மணிஷ் பாண்டே எடுத்தால் ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்து வெளியே மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான். பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 7 வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா மிச்சல் ஸ்டார்க்கோட எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கோட சின்னசாமி ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி ஆப்ஷனுமே தருவார். டூப்ளிஸோட என்ன கேட்டால் டூப்ளிஸோட வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஒரு நல்ல கேப்டன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 பண்ணிட்டாரு, டெஸ்ட் சாம்பியன்ஸ் வின் பண்ணிட்டாரு, இப்போ வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு போன இடத்துல ஜெயிச்சிட்டு இருக்காரு. அவரோட ராசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த கப்படிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது வந்து யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் வேறு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எபிலிட்டியுமே இருக்குது. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராகவே அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு பேட் கமின்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேட் கமிட்ஸ் எடுத்து கேப்டனாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அவர் ஃபஸ்ட்டு டைட்டில் அடிச்சிருவான்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே வின் பண்ணிட்டாங்க. வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டார், ஆசஸ் வின் பண்ணிட்டார், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு எல்லாமே வின் பண்ணிட்டார். ஒரு கேப்டனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது. டூப்ளிசி விட நம்ம சொன்ன டூப்ளிசி விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டனாக தெரிகிறாரு. ஆர்சிபி மட்டும் பேட் கமிட்ஸ் எடுத்து கேப்டனாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் டைட்டில் வாங்கி தருவார்ன்றது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேட் கமிட்ஸ் ஆர்சிபிக்கு ஃபஸ்ட் டைட்டில் வாங்கி தருவாரா அவர் எடுத்து கேப்டனாக போட்டால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 7 வரைக்கும் பார்த்துச்சு. நம்பர் 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செட்டில் தான். நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ஆடுவார். நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா டாப்லி ஆடுவார். டாப்லி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அண்டர்ரேட்டட் T20 பவுலரே சொல்லலாம். ஏன்னா இங்கிலாந்துக்கு அவ்வளோ சூப்பராக போட்டுருக்காரு. டெத் ஓவரையும் ரொம்ப சூப்பராக போடுவார், நியூ பாலையும் ரொம்ப சூப்பராக போடுவார். டாப்லி போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் டாப்லி ஆனார். அப்புறம் வந்து இன்ஜினியரிங் காரமாக ஒரு போன சீசன் ஆட முடியல. இந்த சீசன் மட்டும் நினச்சி பாருங்க, டாப்லி, சிராஜ், பேட் கமின்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி 3 வத்தி மட்டும் ஆர்சிபி வச்சிருந்தாங்க. அவங்க பவுலிங் அட்டாக், அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜுக்கும் டாப்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கப் தேனாக வந்து சிராஜுக்கு பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வச்சிருக்காங்க வைசாக் விஜயகுமார். டாப்லிக்கு பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஆள் இருக்காரு, முஸ்தபிசுர் ரஹ்மான். அவர் எப்படி டெல்லி வெளியே விட்டாங்கன்றது என்ன ஆச்சரியமா இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மான் டெல்லி எடுத்து போட்டாங்க. டாப்லிக்கு நல்ல பேக்கப் இருப்பார். ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்லிக்கு இன்ஜுரி ஆன ஒரு மெயின் பிளேயர் ஆனாலும் அதுவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் நல்ல வேரியேஷன் வச்சிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் ரொம்ப சூப்பர் போடுவார். ஆர்சிபிக்கு காலங்காலமாக இருக்க பிரச்சனை வந்து டெத் ஓவர்ஸ் எந்த பவுலர் பட்டமே அடிவாங்க. அவங்க அது பவுலர் சொல்லி குத்தம் கிடையாது. ஆர்சிபி சின்ன ஸ்டேடியம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பவுலர் போட்டாலுமே அடி தான் வாங்குவாங்க. ஆனால் முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து டெத் ஓவர்ஸ் ரொம்ப நல்லா போடுவான்றது என்னோட கருத்து. ஆர்சிபி டீம் முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்தாங்க அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் டிஃபரெண்ட் யோசிச்சாங்க. எங்களுக்கு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு நினைச்சாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி, இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்காரியா வந்து பார்த்தீங்கன்னா நியூ பால் ரொம்ப சூப்பராக போடுவார். கார்த்திக் தியாகி டெத் ஓவர்ஸ் ரொம்ப சூப்பராக போடுவார். இந்த 2 பிளேயர் எந்த பிளேயர் ஆர்சிபி எடுத்தாலும் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த 2 பிளேயர் வந்து எந்த பிளேயர் ஆர்சிபிக்கு வந்தால் ஆர்சிபி டீம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சகால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிடைக்கல. அசரகம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க. ஒரு சீசன் ரொம்ப நல்லா பட்டார். போன சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரே திருப்பி ஏழத்தில் கூட கம்மியாக அமௌண்ட்டில் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவரை தாண்டி வேறு பிளேயர் யோசிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சம்சிக்கு போகலாம். சம்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட்ஸையும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சாமி எடுத்து ரொம்ப நல்லா போடுவான்றது என்னோட கருத்து. அதுவும் இல்லாமல் சம்சி ட்ரை பண்ணால் வேறு பிளேயருக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா அதில் ரசித்துக்கு அவங்க போகலாம்.
ஆதில் ரஷீத் ஆர் சம்சி ரெண்டு ஏதோ ஒரு பிளேயர் எடுத்தால் கூட வந்து டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்சி அண்ட் ஆதில் ரஷீத் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பாலர்ஸ். அவங்களால பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு சின்ன பவுண்டரிஸ் இருக்கிற ஸ்டேடியத்தில் கூட அவங்களால ரொம்ப நல்லா போட முடியுன்றது என்னோட கருத்து. உங்களுக்கு கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டால் சம்சியை மட்டும் ஆர்சிபி எடுத்தாங்கன்னா டீமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல பியூரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கிடைச்ச மாதிரியுமே இருக்கும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஆர்சிபி டீமுக்கு இவங்களாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸே, ஆதில் ரஷீத், சம்சி, அப்புறம் வந்து சக்காரியா, கார்த்திக் டாகி இந்த 6 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 23 கோடி இருக்குது. 23 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 6 பிளேயர்ஸ் எடுத்தாங்க. 6 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ், 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்க எடுத்தாங்கணும். இதெல்லாம் ஆர்சிபி டீம் எந்த பிளேஸில் எடுக்கிறாங்கன்னு இதனோட ஒப்பீனியன் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆர்சிபி டீமுக்கு எந்த பிளேஸ்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காம உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஆர்சிபி ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஆர்சிபி இந்த சீசன் ஃபர்ஸ்ட் கப் அடிப்பாங்களா அதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.